everyone, welcome to TAFIS YouTube channel, Institute of Central Examination. நம்ம ஈதல் இதய மரக்கட்டளையும் TAFIS Institute சேர்ந்து நடத்துற ஒரு டெஸ்ட் தான் ஃபோக்கஸ் டெஸ்ட் சீரிஸ். இது வந்து எதுக்காக அப்படின்னா குரூப் டிக்காக ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் ஸ்டேட் லெவல்ல கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஓகேவா? அதோட டெஸ்ட் நம்பர் 6 முடிஞ்சிருக்கு. ரீசனிங் क्वेश्चंसோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Select the number that can replace the question mark in the following series. பின்வரும் தொடரில் கேள்விக்குறியை மாற்றக்கூடிய எண்ணை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ சீரிஸ் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. நம்ம என்ன பண்ணலாம்? டிஃபரன்ஸ் மெத்தடை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? 19 27 42 19 27 42 66 101 66 101. ஓகேவா? சோ டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 8. இங்க 15. இங்க எவ்வளவு இருக்கு? 24. and லாஸ்டா இங்க 40 சாரி 35. சரியா? அப்ப என்ன பண்ணலாம்? இவங்க 18 15 24 35 இவங்க ஒரு சீக்வென்ஸாவே எனக்கு இல்லையே மேம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவேன்? டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் அவங்க ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸை பார்ப்பேன். 18 15 எவ்வளவு கைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு? 7 டிஃபரன்ஸ் இருக்கு. எவ்வளோ? +7. ஓகேவா? 15 24 என்ன ஆகுறாங்க? +9. 24 35 என்ன ஆகுறாங்க? +11. இப்ப தெரிஞ்சிச்சா என்ன ஆகுறாங்க? ஆட் நம்பர்ஸ் ஆட் ஆயிட்டே போறாங்க. சோ அடுத்து என்ன வரும்? +13 +13 35 என்ன கிடைப்பாங்க? 48. so 101 plus 48 என்ன கிடைக்கும்? 149 அப்படின்றதா சரியான ஆன்சர். ஓகேவா? சோ ஆப்ஷன் பி 149 அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். கிளியரா? பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க கொஸ்டின் பேப்பர்ல. ஓகே, இந்த மாதிரி மிக்சடா ஒரு மாதிரி சீரிஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்கற கொஸ்டின் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க? ரயில்வேலையும் சரி எஸ்எஸ்சிலையும் சரி கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்சிட்டு இருக்கு. இப்ப என்டிபிசி அண்டர் நடந்துட்டு இருக்கு இல்லையா? சோ அதுலயுமே இந்த கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? பார்க்கலாம். If all the numbers are dropped from the series, which of the following will be 10th from the left? தொடரில் இருந்து எல்லா எண்களும் நீக்கப்பட்டால் பின்வருவவற்றில் எது இடதுபுறத்திலிருந்து 10வது இடத்துல இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இதுல இருக்க எல்லா நம்பர்ஸையும் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுல இருந்து லெஃப்ட் சைடுல இருந்து 10th யார் இருப்பான்னு கேட்கணும். நாம என்ன பண்ணணும்? இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு எழுதணுமான்னு கேட்டா தேவையில்லை. கவுண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுங்க? நம்பரை தூக்கி விட்டுட்டு கவுண்ட் பண்ணும்போது வெறும் எலமெண்ட்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி பார்க்கலாம். 1 2 3 4 5 இவங்க ரெண்டு பேர் நம்பர்ஸா? சோ அவங்க விட்டுட்டு 6 7 8 9 10 யாரு 10th எலமெண்ட் எடுக்கீங்க? 10வது உறுப்பு என்ன இருக்கு? L. ஆல்பபெட் L அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Question number 9 ஒரு question பேப்பர்ல select the option that is related to the third term in the same way as the second term is related to the first term. ஓகேவா? இந்த இதுல இருக்கிற அனலாகில ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் முதல் இரண்டு வார்த்தைகளுக்கு இடையே உள்ள தொடர்பினை போலவே மூன்றாவது வார்த்தைக்கு உரிய தொடர்பினை கண்டறியும். இவங்க ரெண்டு பேருக்கு இருக்க ரிலேஷன் தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேசிக் கான்செப்ட் தான் நம்ம அனலாகில பண்ண போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்க்கலாம். B என்ன ஆகுறாங்க? -1 ஆகுறாங்க. SQ என்ன ஆகுறாங்க? -2. ஓகேவா? B2 A1 அப்ப -1. S19 Q17 அப்ப என்ன ஆகுறாங்க? -2. சரி, -1 -2. அடுத்து TU என்ன ஆகுறாங்க? +1 ஆகுறாங்க. ஓகேவா? +1. N ல இருந்து P என்ன ஆகுது? +2 ஆகுது. ஓகேவா? அப்ப -1 -2 +1 +2ன்றதா பேட்டர்ன். ஓகே, செக் பண்ணி பார்த்துடலாமா? D N U C D4 N14 U21 C3 என்ன பண்ணணும்? நானு -1 -2 +1 +2 பண்ண போறேன். ஓகே தானே? D -1 பண்ண என்ன கிடைக்கும்? C. N -2 பண்ண என்ன கிடைக்கும்? L. U +1 பண்ண என்ன கிடைக்கும்? V. C +2 பண்ண என்ன கிடைக்கும்? E. CL VE ஆப்ஷன் A தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது ஃபுல்லா போகணும் இல்ல गाइस. ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம C கண்டுபிடிச்சோம்ல, அப்பவே என்ன பண்ணிக்கலாம்? ஆப்ஷன் A செலக்ட் பண்ணிருக்கலாம். சோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்றதா சொன்னேன். சரிங்களா? அண்ட் நீங்க பிகினரா இருக்கீங்க, இது புரியல அப்படினாலும்
நமக்கு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம் 15 days ஃப்ரீ கிளாஸ் சொல்லிட்டு ஓகேவா. ஸோ அதுல நிதானமா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்து மேக்ஸ் ஆகட்டும் ரீசனிங் ஆகட்டும் ரெண்டுத்துக்குமே வீடியோஸ் இருக்கு, அதை பாருங்க. இது ஜஸ்ட் ஆன்சர் கி எக்ஸ்பிளேஷன் ஓகேவா. இந்த அப்ரோச் கொடுத்து இந்த ஆஸ்பெக்ட் இந்த கொஸ்டினை பார்க்கணும், இந்த ஆஸ்பெக்ட் இந்த கொஸ்டினை வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போடணும் ஓகேவா. எதுக்கு எப்படி ஃபாஸ்டா போடலாம் மட்டும்தான் என்ன பண்ண போறோம்னா இந்த ஆன்சர் கி எக்ஸ்பிளேஷன் வீடியோஸ்ல இருக்க போகுது ஓகேவா. ஸோ அதனால உங்களுக்கு பிகினிங் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட டாஃபைஸ் யூடியூப் சேனல்ல 15 days ஃப்ரீ கிளாஸஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு ஓகேவா. இல்லையா நம்ம டாஃபைஸ் இன்ஸ்டியூட்ல உங்களுக்கு நியரஸ்ட் பிரான்ச்ல ஜாயின் பண்ணி படிங்க ஓகேவா. உங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவங்க பண்ணி தருவாங்க. நம்ம விழுப்புரத்துலயுமே கிளாஸ் போயிட்டு தான் இருக்கு. விழுப்புரம் சரௌண்டிங்ல யாராவது இருந்தீங்கன்னா சீக்கிரமா கால் பண்ணி நம்மளோட பிரான்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா. சரி, டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம நம்பர் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. 3 of the following 4 options are alike in a certain way and one is different. Pick the odd one out அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா. ஸோ இவங்கள 4 பேருக்குள்ளேயும் ஒரு விதமான ரிலேஷன்ஸ் இருக்க போகுது, விச் இஸ் 3 பேருக்குள்ள ரிலேஷன்ஸ் இருக்க போது ஒருத்தவங்க மட்டும் என்னவா இருக்க போறாங்கன்னா வேறுபட்டவங்களா இருக்காங்க, அதாவது ஆட் ஒன் அவுட்டா இருப்பாங்க. அது யாருன்னு தான் பார்க்க போறோம். FJU என்ன வராங்க எஃப்ல இருந்து ஓகேவா. F 6 J 10 பிளஸ் 4 ஆகுது. இந்த U Jல இருந்து 11 ஆட் ஆகுதுன்னு சொல்லாதீங்க. FU பார்த்துட்டு தோணணும், என்ன தோணணும் ஆப்போசிட்ஸ். அதே மாதிரி பாருங்க CX ஆப்போசிட்ஸ் இருக்கா, அப்ப இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ரைட்டா. அப்ப என்ன வச்சுக்கலாம் +4 அப்புறம் ஃபர்ஸ்ட் லெட்டரோட ஆப்போசிட் வந்து லாஸ்டா கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்க ஃபர்ஸ்ட் லெட்டரோட ஆப்போசிட் இருக்கு. கேல இருந்து என்ன பண்ணா என்ன கிடைக்கும் +3 பண்ணா கிடைக்கும் கரெக்டா. இப்போ வரைக்கும் 2 பேட்டர்ன் கிடைச்சிருக்கு எனக்கு, +4 ஆப்போசிட் +3 ஆப்போசிட். யார் எனக்கு கரெக்டான பேட்டர்ன் அடுத்தவங்க செக் பண்ணா தெரியும் ஓகேவா. சரி, CG என்ன ஆகுறாங்க +4, C ஓட ஆப்போசிட் X கரெக்டா இருக்கு ஓகேவா. அப்ப பேட்டர்ன் கரெக்டா இருக்கவங்க யாருன்னா +4 ஆப்போசிட்ஸ் தான். எனக்கு யார் ஆட் ஒன் அவுட்னு கேட்டா நான் டி ஆப்ஷன் செக் பண்ணவே வேணாம், என்ன பண்ணிடுவேன் ஆப்ஷன் B போட்டுட்டு முடிச்சிடும். கிளியர் தானே. சிலஜிசம் பார்க்கலாம். some bags are sakes ஓகேவா. some bags are sakes அப்படின்னு சொல்லிட்டாங்க பாருங்க. சில பைகள் சாக்குகள், சில பைகள் என்னவா இருக்கா சாக்குகளா இருக்கா ஓகேவா. நெக்ஸ்ட் some sacks are juts ஓகேவா. சில சாக்குகள் சணல்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே. சில சாக்குகள் ஜூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ இதுல என்ன பண்றேன் ஜே போட்டுப்பேன் சணல்கள் ஓகேவா. முடிஞ்சு. இதுல கன்க்ளூஷன் பார்க்க போறோம். என்ன கன்க்ளூஷன் some bags are jutes அப்படின்னு சொல்லிட்டாங்களா. சில பேக்ஸ் ஜூட்ஸ்னு சொல்றாங்க, சில பைகள் சணல்கள் அப்படி சொன்னா கரெக்டா. ஏன் இது ரெண்டுத்துக்கு ஏதாவது லிங்க் எனக்கு தெரியுதா தெரியல. அப்ப ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்னது தப்பு ஓகேவா. நெக்ஸ்ட் சில சடல்கள் சாக்குகள் some jutes are sacks ன்னு சொல்லிட்டான். ஜூட்ஸும் சாக்ஸன் ஆயிருக்கு எனக்கு இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஸோ இவங்க சம் கண்டிஷன்ல வரப்ப சில கண்டிஷன்ல வரப்ப என்ன பண்ணுவேன் கரெக்ட் போடுவேன். ஸோ அப்போ கன்க்ளூஷன் 2 is ரைட் ஓகேவா. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைப்பாங்க ஆன்சர். சரி, எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் முடிவு 2 மட்டுமே தொடர்கிறது ஓகேவா. ஆப்ஷன் ஏ ஒன்லி கன்க்ளூஷன் 2 follows. கிளியரா. 6 medical students JKLM when who completed their MBBS graduation from a reputed medical institution between 2004 and 2019 ஓகேவா. 2019 ல இருந்து 2014 ல 19 வரைக்கும் ஒரு என்ன பண்ணிருக்காங்க ஒரு 6 மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ் MBBS முடிச்சிருக்காங்க. ஸோ அதோட டீடைல் இங்க கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டாங்க. பார்க்கலாமா. சரி, each of them graduated in a different year. So எல்லாரும் வேற வேற இயர்ல தான், யாருமே சேம் இயர்ல ஒருத்தவங்க கூட ஆகலன்றத சொல்லிட்டாங்க ஓகேவா. சோ பண்ணிக்கலாமா. 2014 15 16 17 18 and 19 ஓகேவா. J graduated in a year immediately before the year N graduated ஓகேவா. N பட்டம் பெற்ற ஆண்டிற்கு ஒட்டிய முந்தைய ஆண்டில் J பட்டம் பெற்றார். அப்ப எப்படி வரும் எனக்கு N இங்க J அப்படின்னு கிடைக்கும் ஓகே. J after that N அப்படின்ற மாதிரி கிடைக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் only one medical student graduated between K and O. K க்கு O க்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்களா ஒருத்தவங்க மட்டும் கிராஜுவேட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா. K மற்றும் O இடையே ஒரே ஒரு மருத்துவ மாணவர் மட்டுமே பட்டம் பெற்றார். O பட்டம் பெறுவதற்கு முன்பு K பட்டம் பெற்றார் சொல்லிட்டாங்க ஓகே. ஓக்கு முன்னாடி K வாங்கிட்டாங்கன்றத அவன் மென்ஷன் பண்ணிருக்கான். சோ நம்ம போட்டது அப்படிதானே போட்டிருக்கோம், அது பிரச்சனை இல்லை ஓகேவா. சரி,
நெக்ஸ்ட் ஓ கிராஜுவேட்டட் இன் 2019. அப்ப என்ன சொல்லிட்டாங்க, ஓ வந்து 2019 சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இதை ஃபில் பண்ணிடலாம் தானே. அடுத்து ஒரு ஆள் விட்டு இங்கே வருவா, கே வருவாங்க. நெக்ஸ்ட் JN எங்க வரணும் அப்படின்றத பார்த்துலாம் பாருங்க. Then who graduated in 2006? If M graduated in 2014 அப்படின்னு கேட்டாங்க. 14ல M கிராஜுவேட் ஆயிருந்தா என்ன பண்ணிருக்கணும், யார் வந்துட்டு 2016ல கிராஜுவேட் ஆயிருப்பான்னு கேக்குறாங்க. ஸோ 14ல என்ன பண்ணுவோம், நானு M போட்டுப்பேன். ரைட்டா? இப்போ எனக்கு JN எங்க போடணும்னு கேட்டா JN கண்டிப்பா என்ன பண்ணணும், எனக்கு சேர்ந்துதான் வரணும். சேர்ந்து வர மாதிரி எங்கப்பா பொசிஷன்ஸ் இருக்கு, எனக்கு மேல மட்டும் தான் இருக்கு. 15 16 முடிஞ்சு, அவ்வளவுதான். ஓகேவா? 18 பேலன்ஸ் யார் இருக்கான்னு பார்த்தா முடிஞ்சு. பேலன்ஸ் யார் இருக்காங்க, JKLMN யார் தான் இல்ல, L தான் இல்ல. இப்போ 2018ல L. கொஸ்டின்ல யாரு கேட்டிருக்காங்க பாப்போம். 2016 கேட்டிருக்காங்க. நம்ம 16 யாருக்கு பண்ணிருக்கா, N தான் கிராஜுவேட் ஆகியிருக்காரு. ஸோ 2016ல யாரு பட்டம் பெற்றாங்க அப்படின்னு பார்த்தா N தான் வந்துட்டு பட்டம் பெற்றிருப்பார். ஓகேவா? கொஸ்டின் ஆப்ஷன்ல B ஆப்ஷன், ஆப்ஷன் B N is the right answer. கிளியரா? தமிழ்ல ஒரு பார்த்துட்டு in a class test, question paper la question number 16, in a class test such number of students got a different ranks based on their marks. Anshu is ranked 19th from the top. 6 students are ranked after Anshu. How many total students gave the test? Okay va? ஒரு டெஸ்ட்ல என்ன பண்ணிட்டா, அன்ஷு வந்துட்டு முதலில் இருந்து 19வது இடத்த வந்துட்டு பிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அப்புறம் ஒரு 6 பேர் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரேங்க் லிஸ்ட்ல இருக்காங்க. அப்ப அந்த கிளாஸ்ல அந்த ரேங்க் லிஸ்ட்ல இருக்க டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இது என்ன ஷார்ட்கட்டும் இல்ல, மெத்தடும் இல்ல, ஒரு இதான் பண்றதுக்கான முறையே. ஓகேவா? ஒரு மொத்தமா எனக்கு கேட்டுட்டாங்க, டீடைல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தா டாப்ல இருந்து ஒரு ஆளை கொடுத்துட்டாங்க. விச் இஸ் டாப்ல இருந்து அப்படி இவ்வளவு பேர் தான் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப அன்சுல் வரைக்கும் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க, அன்சுல் வரைக்கும் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா வச்சுக்கோமா, 19 மெம்பர்ஸ் எங்க இருப்பாங்க, அன்சுல் வரைக்கும் இருந்திருப்பாங்க. அன்சுலுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்களா, ஒரு 6 பேர் இருக்காங்க, ஒரு 6 பேர் இருக்காங்க. இதுல மொத்த பேர் எவ்வளவு கேட்ட சொல்றது கஷ்டமா, ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள். என்ன பண்ண போறேன் நானு, 19 + 6. ஏன் பிளஸ் பண்றோம் அப்படின்னா, டோட்டல் வேணும்னா அப்ப மேல இருக்க இவங்களும் வேணும், இந்த 6ம் வேணும். சப்போஸ் அன்சுல சேர்த்து ஏதாவது சொல்லியிருந்தாங்க நம்ம மைனஸ் கான்செப்டுக்குலாம் போகும். இங்க எதுவுமே கிடையாது, சிம்பிள் டைரக்ட் கான்செப்ட். என்னன்னா 2 பேரையும் ஆட் பண்ணா கிடைச்சிடும் எனக்கு. அன்சுல் வரைக்கும் 19, அன்சுலுக்கு அப்புறம் ஒரு 6, அப்ப 2 பேரையும் ஆட் பண்ணா என்ன கிடைச்சிடும் எனக்கு, டோட்டல் ரேங்கிங்ஸ்ல இருக்க நம்பர்ஸ் கிடைச்சிடும். ஸோ ஆன்சர் என்ன வரப்போகுது, 19 + 6, ஆப்ஷன் சி 25 25 அப்படின்றதா சரியான ஆன்சர். சரியா? 2 cows G and H are grazing a field. They are start from the same point. ஓகேவா? G மற்றும் H ஆகிய 2 மாடுகளும் ஒரு வயலில் மேய்கின்றன. அவை ஒரே புள்ளியில் இருந்து தொடங்குகின்றன அப்படி சொல்லிட்டாங்க. ஓகேவா? G H என்ன பண்றாங்க, ஸ்டார்டிங்ல இருந்து ஒரே பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு வயல்ல மேயறாங்க. ஓகேவா? சரி, G ஆனது 1.5 கிலோமீட்டர் தெற்கு நகர்கிறது. ஓகேவா? G என்ன பண்றாரு அப்படின்னா 1.5 கிலோமீட்டர் சவுத் பக்கம் போறாங்க. இங்க இருக்கு நம்பருக்கு சவுத்னா கீழே 1.5 கிலோமீட்டர்ஸ் மூவ் ஆகிருக்கு. யாரு, G cow. ஓகேவா? G cow பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், then turns east and moves 2.5 கிலோமீட்டர்ஸ். கிழக்கு பக்கம் திரும்பி என்ன பண்ணுதான், 2.5 கிலோமீட்டர்ஸ் போதான். எது கிழக்கு, இந்த பக்கம். ஸோ 2.5 கிலோமீட்டர்ஸ் கிழக்கு பக்கம் திரும்பி போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுது, then turns into right and moves 3.5 kilometers. ஓகேவா? சோ இப்படி போயிட்டு இருக்க ஒரு இதுக்கு ரைட் ஹேண்ட் எதுவா இருந்திருக்கும், கீழ பக்கமா இருந்திருக்கும். சோ கீழ 3.5 kilometers மூவ் ஆகி வந்துருச்சு. சரியா? ஓகே. நெக்ஸ்ட், யார் இது, G cow. ஓகே. நெக்ஸ்ட், meanwhile H has moved 2.5 kilometers east. ஓகேவா? இது நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, H cow என்ன பண்ணுது, 2.5 கிலோமீட்டர்ஸ் எந்த பக்கம் போகுது, ஈஸ்ட் நோக்கி போகுது. அப்ப இந்த பாயிண்ட் தானே ஸ்டார்டிங் பாயிண்ட். சோ இங்க இருந்து என்ன பண்றாரு, H 2.5 கிலோமீட்டர்ஸ் இங்க போயிட்டாரு, மூவ் ஆகி போயிட்டாரு. இப்ப G இங்க இருக்காங்க, H இங்க இருக்காங்க. ஓகே. சரி, क्वेश्चन என்ன அப்படின்னா, G ஐ பொறுத்தவரை H எங்க உள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. where is H with respect to G? அப்ப G ல இருந்து நான் பார்க்கலாமா? சோ என்ன டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் பாத்துறலாம். G ல இருந்து அப்வர்ட்ஸ் போகுது, மேல் நோக்கி போகுது. என்ன டைரக்ஷன் இது, நார்த் டைரக்ஷன். ஓகே. டிஸ்டன்ஸ் பார்க்கலாமா, டிஸ்டன்ஸ் இது ஒரு 3.5, இங்க 1.5 னா அப்ப இங்க எங்க இருக்கும், 1.5 தான் இருக்கும்.
கரெக்டா? அப்ப 3.5 plus 1.5 எவ்வளவு கிடைக்கும்? 5 kilometers. ஓகேவா? so 5 kilometers towards north அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பாருங்க. H is 5 kilometers north of G. ஓகேவா? கிளியர் தானே? H ஆனது G க்கு 5 கிலோமீட்டர் வடக்கில் உள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபிகர் क्वेश्चंस வந்து கொடுத்துட்டாங்க क्वेश्चन பேப்பர்ல. क्वेश्चन நம்பர் 19. ஓகேவா? இந்த எம்பெடட் ஃபிகர் எப்படி சால்வ் பண்ணனும் அப்படினா ஒண்ணுமே இல்ல. ஓகே, ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணுங்க. क्वेश्चन பார்த்துட்டு என்ன எனக்கு எப்படி இருக்குனா ரொட்டேஷன் நாட் அலோட் கொடுத்துட்டான். கரெக்ட் தானே? அப்ப நான் அந்த ஃபிகர் அங்க இருக்கானே அந்த ஷேப் என் கண்ணுக்குள்ள வந்து என்ன பண்ணிப்பானே இன்ஃபியூஸ் பண்ணிட்டா அது என்ன பண்ணும்? அந்த ஷேப் மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியும். ரைட்டா? சோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல பாருங்க. எஸ், இது எஸ் கிடையாது. ஆக்சுவலி இது ஒரு இந்த ஷேப் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். பார்க்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட்ல பாருங்க. எல்லாத்துலயும் இருக்க மாதிரி தான் இருக்கும். ரைட்டா? சோ இதுல என்ன இருக்குன்னா இப்படி வந்து ஷார்ப்பா ஒன்று வரும். இங்க எப்படி இருக்கு? இது கர்வியா இருக்கு. ரைட்டா? அப்ப ஷார்ப்பா இருக்கு. ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆப்ஷன் பி ல பாருங்க, இங்க ஷார்ப்பா வந்து இப்படி கர்வியா வருது. இது கரெக்டா? இல்ல, எனக்கு ரெண்டு பக்கமும் கர்வியா தான் இருக்கு. ஆப்ஷன் பியுமே கிடையாது. ஆப்ஷன் சி ல திரும்ப இங்க வந்து கர்வியா, இங்க ஷார்ப்பா வந்துருச்சு. ரைட்டா? ஆப்ஷன் டி ல இருக்கு பாருங்க. ஓகேவா? சோ இந்த ஆப்ஷன் டி ல தான் யார் இருக்கா? இந்த எஸ் மாதிரியான சிம்பிள் இங்க இருக்கு. ஓகேவா? சோ ஆன்சர் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, அகைன் சீரிஸ் பார்க்கலாமா? 14 28 31 14 28 31 1 to 4 1 to 9. என்ன ஆகுறாங்க? 14 plus 14 வச்சுக்கலாம், இல்ல into 2 வச்சுக்கலாமா? சரி, into 2. அடுத்து என்ன ஆகுறாங்க? 28 31 plus 3. சோ இந்த மாதிரி வந்தாலே இது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடும். into 2 plus 3. அப்ப அடுத்து இன்னொரு சான்ஸ் இருக்கு பாருங்க. 31 124 என்ன பண்ணா 124 கிட்ட ரீச் ஆகும். into 4 பண்ணா ஆகும். ஓகேவா? சோ அப்ப into 4. அப்ப அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க? plus 5 பண்ணிருப்பாங்க. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? மல்டிபிள் பை 6 பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைக்கும். கரெக்ட் தானே? சரி, இப்போ 6 மல்டிபிள் பை 6 பண்ணுவாங்கன்னு கேட்டா நம்ம யூனிட் டிஜிட் வச்சு போடுவோம். ரைட்டா? 9 6 ஆ எவ்வளவு? 9 6 ஆ எனக்கு எப்படி என்ன முடிய போகுது? 4 ல முடிய போகுது. 4 ல முடிய மாதிரி ஆப்ஷன் பார்த்தா ஆப்ஷன் ஏவியோ டியோ நான் என்ன பண்ணுவேன்? எலிமினேட் பண்ணிடுவேன். பி ஆ சி ஆ கண்டுபிடிக்கிறது எப்படி மேம்? இது பெருக்கு தானே பார்த்தாகணும்னு கேட்டா இல்ல, தேவையில்லை. இங்க பாருங்க, இப்போ இந்த 120 6 டைம் போட்டாலும் எனக்கு என்ன ஆயிரும்? 720 கிட்ட ரீச் ஆயிரும். கரெக்டா? அப்ப கண்டிப்பா இந்த 645 என்ன பண்ணாது? எனக்கு வராது. 12th டேபிள் கான்செப்ட் தான், வேற ஒண்ணு கிடையாது. அப்ப ஆப்ஷன் சி 774 தான் இருக்க போகுது. ஓகேவா? If A stands for division, B stands for multiplication, C stands for so far. ஓகேவா? சோ A என்பது டிவிஷன் எனவும் B என்பது பெருக்கல் எனவும் கொடுத்திருந்தா அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணி சால்வ் பண்ணணும். 31 C னா என்ன गाइस? C னா என்ன? பிளஸ் அப்படி சொல்லிட்டாங்க. சோ பிளஸ் 48 B னா என்னது? மல்டிப்ளிகேஷன். சோ 48 மல்டிப்ளிகேஷன் 7. D னா என்ன சொல்லிருக்காங்க இங்க? D னா மைனஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் 69. அடுத்து A னா டிவிஷனா பை 23. சோ முடிஞ்சா கேன்சல் பண்ணா முடிஞ்சு, அவ்வளவுதான். சோ 23 இங்க 3 கிடைப்பாங்க. 48 into 7 பண்ணா என்ன கிடைக்கும்? 336 அப்படினு கிடைக்க போகுது. சோ 31 ஆட் பண்ணா 367 minus 3 பண்ணா 364. ஆப்ஷன் B is the right answer. கிளியர் தானே? இந்த லெட்டர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, லெட்டர் கிளஸ்டர் வச்சு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர் ஒன்றும் இல்லை, இந்த குரூப்பா லெட்டர்ஸ் வருதுல ஒரு 2 or more 3 4 அப்படிலாம் வருது இல்லையா? ஸோ அதான் கிளஸ்டர். என்ன பண்றாங்க அப்படின்னா இதுலயுமே சார் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு பார்க்கலாம், இல்லை லாஸ்ட் லெட்டர் வச்சு ஆப்ஷன்ல யார் எனக்கு யூனிக்கா இருந்தாலும் அதை வச்சு எலிமினேட் பண்ணி போடணும். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 3 இடத்துல இ இருக்கு, ஒரு இடத்துல டி இருக்கு. ஸோ அதை வச்சு ஃபர்ஸ்ட் என்ன ப்ரொசீட் பண்ணி பார்க்கலாம். UVXA என்ன ஆகுறாங்க? யூல இருந்து V +1, V ல இருந்து X என்ன ஆகுறாங்க? +2, X ல இருந்து A என்ன ஆகுறாங்க? +3. அடுத்து A ல இருந்து என்ன பண்ணணும்? +4 பண்ணணும். கரெக்டா? இப்போ +4 பண்ணா கண்டிப்பா D வர மாட்டாங்க, E தான் வருவாங்க. ஆப்ஷன் A வா B ஆ C ன்னு பார்த்தா போதும். இங்க பாருங்க, லாஸ்ட் எல்லாத்துலயுமே என்னவா இருக்கு? யூனிக்கா இருக்கா?
டி பி ஏ இருக்கு. அப்ப லாஸ்ட் கண்டுபிடிச்ச ஆன்சர் போட்டுடலாம் தானே. சரி லாஸ்ட் பாருங்க, QRTW. QRTW லாஸ்ட் லெட்டர் மட்டும் வச்சு பார்க்குறோம். ஓகேவா? QR என்னங்கிறாங்க +1, RT +2, TW +3. அப்ப W ல இருந்து என்ன பண்ணணும், நான் +4 பண்ணேன், எனக்கு முடிஞ்சிச்சு. ஓகேவா? +4 பண்ணா என்ன கிடைக்கும், A. ஓகேவா? சொல்ல தெரியல சொல்லி கூட பாருங்க, XYZA. ஓகேவா? சோ ஆன்சர் C தான் ஆன்சர். சரியா? Dice has number 1 2 3 6 5 8. ஓகேவா? இதுல வந்து 4 இல்ல, ரைட்டா? 4 இல்ல, இதுக்கு பதிலா இங்க 8 கொடுத்திருக்காங்க. And its side 2 different positions, same dice are shown. ஓகேவா? ஒரே பகடியோட இரண்டு வடிவங்கள் காமிச்சிட்டாங்களா. சோ அதுல என்ன கேக்குறேன் அப்படினா, face opposite to the one having 6. 6 உடைய எதிர்பக்கம் என்ன அப்படின்றத கேட்டுறாங்க. ஓகேவா? சோ இத நான் எப்படி போகணும்னு கூட சொல்றேன். ஆனா இந்த இப்படிதான் பார்க்க போறோம் எக்ஸாம்ல நம்ம, ரைட்டா? யார எனக்கு கேட்டிருக்காங்க, 6 பத்தி தான் கேட்டிருக்காங்க. அந்த 6 தான் இங்க காமனாவே இருக்கு. இப்போ நான் காமனா இருக்கிறது எடுத்து எழுதி கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸோ எழுதி அதுக்கப்புறம் ஆப்போசிட் இருக்கிறது ஓகே வேஸ்ட். அப்ப காமனா இருக்கவங்கள பத்தி கேட்டாங்கன்னா யார் ஆப்சென்ட்டா அவங்க ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இல்ல இங்க ஆப்சென்ட்டா இருக்கவங்க கொஸ்டின்ல கேக்குறாங்கன்னா காமனா இருக்கவங்க தான் ஆன்சர், ரைட்டா? அப்ப இங்க காமனா இருக்கவங்க கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க யார் ஆப்சென்ட்டா இருக்கா, 5 3 2 1 இருக்கு. யாரெல்லாம் இல்ல, 8 தான் இல்ல. ஆப்சென்ட் எங்க நம்ம கண்டுபிடிக்குது, ஒண்ணு இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கல்ல அந்த வேல்யூஸ் வந்து இருக்கலாம், இல்லையா ஆப்ஷன்ல அங்க இல்லாதவங்க எடுத்து தூக்கி போடுவோம். ஓகே தானே? புரிஞ்சா? சோ ஆன்சர் 8, ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். இல்ல அப்படியே எழுதிருப்பீங்க 6 6 5 3 2 அப்புறம் 5 3 2 1 அப்படி எழுதிட்டு 6க்கு நேரா 6 தான் இருக்கு, அப்ப யார் இல்லைன்னு போய் தேடி போய் பாக்குறதுக்கு நான் என்ன சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே காமனா இருக்கவங்கள தான் ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. அப்ப யார் ஆப்சென்ட் அவங்க ஆப்போசிட். ஓகேவா? நெக்ஸ்ட் 27 blood relation. C$S means ஓகேவா கோட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம என்ன क्वेश्चन பார்க்க போறோம் அப்படினா X and Y percentage is மேல இருக்கா. சோ W $X and Y percentage is it. சால்வ் பண்ணலாமா? சரி ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, எனக்கு டாலர். டாலர்னா என்ன அர்த்தமா, C $D means C is daughter of D. அப்ப W is daughter of X. W யாரு, daughter of X. Next X and Y. under என்ன அர்த்தம், C and means C is mother of D. யாரு, W is X is mother of Y அப்படி சொல்றாங்க. அப்ப Y யாரா இருப்பாங்க, W ஓட ஒரு சிப்ளிங்கா இருப்பாங்க. கரெக்ட் தானே? சரி எக்ஸ்ன்றது ஃபீமேல் தெரிஞ்சிச்சு. ஓகே நெக்ஸ்ட் Y percentage Z. Y percentage Z. percentageனா என்ன, C is son of D. அப்ப Y is son of D. அப்ப Yன்றது இங்க ஃபீமேல் தெரிஞ்சிச்சு. Dன்றது யாரா இருப்பாங்க, Y ஓட அம்மா X. அப்ப Dன்றது யாரா இருப்பாங்க, அவங்களோட பேரண்ட் தான். சோ X is husband of X might be. ஓகேவா? சரி இப்போ என்ன क्वेश्चन அப்படினு பார்த்தா எந்த ஸ்டேட்மென்ட் கரெக்ட்டா இருக்குன்னு பார்க்க போறோம். Z is wife of W அப்படி சொல்லிட்டாங்க. Z யாருன்னா wife of W அப்படி சொல்லிருக்காங்களா. சோ D இல்லைங்க, Z தான் போறோம். Z is wife of W ன்னு கேட்டிருக்காங்களா. இல்ல Z யாரு, W ஓட அப்பா. ஓகே நெக்ஸ்ட் Z is mother of W. Z யாரு, mother of W சொல்லிட்டாங்க. Z யாரு, W ஓட அப்பா. நெக்ஸ்ட் Z is father of W. இப்போ வந்துருச்சா. சோ Z வந்து W ஓட அப்பா. ஆப்ஷன் C is the right answer. Z என்பவர் W இன் தந்தை. ஓகேவா? சோ இது நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஸ்டேட்மென்ட்டா பேஸ் பண்ணி போயிடலாம். ஓகே சோ இந்த கிளாசிஃபிகேஷன் தான் இது எந்த பேஸ் பண்ணி மணலாக யூஸ் பண்ற கான்செப்ட் பேஸ் பண்ணி இந்த கிளாசிஃபிகேஷன் இருக்கும். சோ இந்த 4 செட் இருக்கா, இந்த 4 செட்லயே 3 பேருக்கு ஒரே மாதிரியான ரிலேஷன்ஸ் வரப்போது ஒருத்தவங்க மட்டும் ஆட் அண்ட் அவுட்டா இருப்பாங்க. அந்த குரூப்ல டூப் அவன் யாருன்னா கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? 12 24 என்ன ஆகுறாங்க, ஓகே இன்டு 2 14 28 ஓகே இன்டு 2 44 88 ஓகே இன்டு 2. சோ அப்ப இந்த மாதிரி நான் 3 ஆப்ஷனை கான்ஃபிடென்ட்டா செக் பண்ணிட்டு வந்தாலே அடுத்த ஆப்ஷன் ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். ஓகே இருந்தாலும் செக் பண்ணலாம். 33 88 என்ன ஆகல, இங்க இன்டு 2 பண்ணா என்ன கிடைக்கும், 66 கிடைக்கும். இங்க 88 இருக்கு. சோ ஆன்சர் என்ன, so far ஆப்ஷன் D is the
ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? Question number 29 உங்க கொஸ்டின் பேப்பர்ல 6 friends A, B, C, D, E and F are sitting in a circular facing the center of the circle. ஓகேவா? ஒரு 6 நண்பர்கள் A, B, C, D என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு வட்ட வடிவுல உள்ள மையத்தை நோக்கி ஒரு டேபிள்ல உட்கார்ந்து இருக்காங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஓகேவா? எத்தனை பேரு? 6 பேர். என்ன ஷேப்பு? சர்க்கிள். எதை பார்த்து? சென்டர் பார்த்து. இவ்வளவுதான் டேட்டா. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். A is second to the right of E. என்ன பண்றாரு? A என்பவர் E க்கு வலப்புறம் இடதுபுறத்தில் அமர்ந்திருக்கார். இரண்டாவது இடத்துல உட்கார்ந்திருக்கார். அப்ப E க்கு ஓகேவா ரைட் சைடுல E க்கு ரைட் சைடுல இரண்டாவது இடத்துல யார் இருக்காங்களா? A இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட். Only one person sit between F and D. So F க்கும் D க்கும் நடுவுல ஒரு நபர் தான் உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களை அப்படி பாத்துக்கலாமே. ஹோல்ட் பண்ணலாமா? நெக்ஸ்ட். B and D are immediate neighbors. B and D are immediate neighbors. அப்ப D யும் B யும் பக்கத்துல பக்கத்துல இருக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட். F is third to the right of B. F is third to the right of B அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்போ நான் இப்பதான் வருவேன். நான் F னா third to the right of B ன்னு சொல்லிட்டாங்களா? இந்த 6 மெம்பர்ஸ் வச்சு வர சர்க்கிள்ல third to the அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன்? இங்க பாருங்க, இங்க நான் F போட்டு ஓகேவா, இங்க போட்டு B ல இருந்து 1 2 3 போட்டாலும் இங்க தான் வர போறாங்க. ஓகே, இங்க நான் B போட்டு 1 2 3 போட்டா F வரும். அப்ப இந்த மாதிரி வரப்ப ரெண்டு பேரும் ஆப்போசிட்ஸ்ன்றது நான் போச்சு. third to the ஓகே, அப்படி வரப்ப 6 மெம்பர்ஸ் வந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட்ஸா இருப்பாங்க. ஓகே, வாட் எவர் இட் இஸ், லெஃப்ட் ஆர் ரைட். ரைட்டா? சரி, இப்போ வந்துடலாம். இங்க எனக்கு நான் இங்க B போட்டுறேன். ஓகேவா? இங்க நான் B போட்டா எனக்கு லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல D போடுறதுக்கு இடம் இருக்காது. கரெக்டா? B யும் D யும் இமிடியேட் நெய்பர் சொல்லிட்டாங்க. அப்ப கிடையாது. அடுத்து இங்க போடுறேன். அப்ப இங்க என்ன பண்ணுவேன்? நானு எனக்கு D போட இடம் இருக்கும். அடுத்து ஒரு ஆளை விட்டு F போட என்ன பண்ணாது? எனக்கு இடம் இருக்காது. அடுத்து இங்க போடுவேன். இங்க என்ன பண்ணுவேன்? B இங்க போடுவேன், D இங்க போடுவேன். ஒரு ஆளை விட்டு F இங்க தாராளமா போடலாமா? சோ அப்ப என்ன பண்ணுவேன்? நானு B D ஒரு ஆள் விட்டு F அண்ட் இன்னொரு கண்டிஷன் சொன்னாங்களா? B is என்ன சொன்னாங்க இங்க? B ஓகேவா, F is third to the right of B சொன்னாங்களா? 1 2 3 B க்கு ரைட் சைடுல F third பிளேஸ்ல இருக்காரு. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேவா? சோ பொசிஷன் கரெக்டா தெரியலனாலும் அது எத்தனை அலைன் பண்ணும்போது சின்ன சின்ன கான்செப்ட் ஃபாலோ பண்ணா போதும். ஓகே, நெக்ஸ்ட். C is second to the right of D. D க்கு வலது புறத்துல இரண்டாவது இடத்துல யார் இருக்காங்களா? C இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு, ஃபில் பண்ணிட்டோம். क्वेश्चन என்ன பார்க்கலாமா? Who sits between D and F? D க்கும் F க்கு இடையில யார் உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. D க்கு F க்கு நடுவுல யார் இருக்காங்க? A. ஓகேவா? சோ ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தலாமா? ஆப்ஷன் A, ஆன்சர் A தான். சரியா? Question number 31 in your question paper. ஓகேவா? சோ இந்த क्वेश्चन நல்லா இருக்குல. இது வந்து இப்போ எடிக்விட்டி பேஸ் क्वेश्चनல கேட்கப்படுற ஒரு क्वेश्चन தான். ஃபியூச்சர்ல உங்களுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பா. பாருங்க, ஜம்பிள் ரோல் குழப்பமான சொல். ஓகேவா? சோ அதுல இருக்க வார்த்தையை வந்து என்ன பண்ணணுமா? குழப்பமான எழுத்துக்களை கொண்ட சொல் உருவாக்கப்பட்டு சரியான வார்த்தையை உருவாக்க தேவையான எழுத்துக்களின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கும். சோ இதை ஆர்டர் பண்ணி ஒரு வார்த்தை கண்டுபிடிக்க போறோம். அந்த உருவாக்குறப்ப இந்த வார்த்தையில லெட்டர்ஸ் இருக்குல்ல, அதோட ஆர்டர் என்னன்னு கேக்குறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. சால்வ் பண்ணி பார்க்கலாமா? சரி, என்னென்ன வரும்? ஓகே, சரி மேம், டக்குன்னு எனக்கு வந்து வார்த்தை வந்துட்டு தெரியல மேம், நான் அந்த அளவுக்குலாம் எனக்கு வெக்கப்ஸ் தெரியாது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஈஸியாக ஒன்று சொல்கிறேன் பாருங்க. மோஸ்ட் ஆஃப் தி டைம்ல மெஜாரிட்டியா இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு வருவாங்க. மெஜாரிட்டியா இருக்கிறவங்க ஒருத்தவங்க வருவாங்க. இல்லைனாலும் என்ன பண்ணிக்கலாம், இந்த பயம் இருந்தாலும் பாருங்க. 361 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து 361 நான் எடுக்கிறேன். 361 என்னன்னு பாருங்க. OFE OFE அப்படின்னு வச்சுக்கிறேன் நான். சும்மா OFE இப்படி ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன் வார்த்தை இருக்குதான், ஆப்ஷன்லாம் இருக்கு இல்லையா. ஸோ FE 361. நெக்ஸ்ட் 627 627 FSC FSC. Next 638 638 FOR FOR
O R. Next 4 6 2 A F S. A F S. இப்போ எனக்கு நான் போட்டுருக்கும்போது தெரிஞ்சிருக்கோம். எனக்கு 2 பேர் கிட்ட தான் எனக்கு ஓரளவு வார்த்தை உருவாக்குற மாதிரி பாசிபிலிட்டி இருக்கு. அது ஆப்ஷன் ஏவா இருக்கும் இல்லைன்னா சிஆ இருக்கும். என்ன பண்ணிடுவேன் நான் ஆப்ஷன் பியூ டியோ எலிமினேட் பண்ணிடுவேன். ஏஎஃப்எஸ்ன்னு பார்த்தாலும் தோணல வார்த்தை வரணும், எஃப்எஸ்சின்னு பார்த்தாலும் எதுவும் தோணல எனக்கு. ஓகேவா? சரி. ஓஎஃப்இ ஆஃப்ன்ற வார்த்தை வரும். வேற என்ன வரும்? அடுத்து இருக்கிறத செக் பண்ணி பார்ப்போம். 7 இருக்கா? 7 என்ன இருக்கு? சி. ஓகேவா? அஃப்கோர்ஸ்னால கூட இ வரக்கூடாதுல நடுவில். அப்ப தப்பு தான், முடிஞ்சு. ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். இப்ப என்ன பண்றீங்க? ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக, ஒரு மன திருப்திக்காக வேணா போட்டு பாருங்க. ஓகேவா? ஃபார் அடுத்த நெக்ஸ்ட் என்ன? 17 17 என்ன? இ சி 4 2 5. ஓகேவா? ஏ 2 3. சாரி, ஏ எஸ் டி. ஃபோர்காஸ்ட். கரெக்டான வார்த்தை வந்துச்சா? இவ்வளவுதான். இல்ல இதை பார்த்தோன்னே ஃபோர்காஸ்ட்னு தெரிஞ்சிருந்தா இவ்வளவு கஷ்டம் தேவையில்லை. ஓகே, ஒரு இருக்கிறதே பார்த்தா 25 கொஸ்டின் 30 கொஸ்டின் தான் இருக்கும் மொத்தமா. அதை எடுத்து சும்மா வச்சு பார்த்தாலே போதும். ஓகேவா? பழகிடும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் நம்பர் 33. You teach physics in ABC school. So while you were taking the class, so sudden dispute rose among the students. ஓகேவா? ஒரு ஸ்கூல்ல நீங்க வந்து ஏபிசி ஸ்கூல்ல பிசிக்ஸ் டீச் பண்றீங்க, ஏதோ சப்ஜெக்ட் டீச் பண்றீங்க. அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஒரு சண்டை ரைஸ் ஆகுது. அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஒரு சைக்காலஜி கொஸ்டின் தான் இது. ஓகேவா? சரி, பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ என்ன இருக்கு? Let them solve the dispute on their own. அவங்களோட பிரச்சனையா அவங்களே சால்வ் பண்ணி சொல்லி விட்டுருவீங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட், start taking the side of your favorite student to school other. ஓகேவா? உங்களோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்ஷியாலிட்டி பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க. இன்னொருத்தவங்களை திட்டுவீங்க அவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட், call the principal to interfere with the matter and leave. பிரின்சிபலை கூட்ட இந்த விஷயத்துல வந்து இன்வால்வ் பண்ணி விட்டுட்டு நீங்க எட்ட போயிருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், come in between them to solve the issue without taking any side. யாருக்கும் ஒரு பேர வச்சமா இல்லாம அவங்களுக்குள்ள வந்து அந்த பிரச்சனை சால்வ் பண்ணி முடிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல யார் பாசிட்டிவா இருக்கா, யார் கரெக்டா இருக்கா அப்படின்னு கேட்டா யார் கரெக்டா இருக்கா? ஆப்ஷன் 4. என்ன பண்ணணும்? நான் உள்ளுக்குள்ள வந்து அந்த பிரச்சனைக்குள்ள வந்து 2 பேருக்கும் ஒரே சரிசமமான கேட்டலையோ புரிதலையோ கொடுத்து யாருக்கும் ஒரு பக்கமா ஒருதலை பட்சமா பதில் சொல்லாம அந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி முடிக்கணும். ஓகேவா? ஸோ யார் கரெக்டா இருக்கா? ஆப்ஷன் டி. எந்த பக்கமும் சாயாமல் பிரச்சனையை தீர்க்க அவர்களுக்கு இடையே நடுநிலையாக வாருங்கள். ஓகே, சோ நம்பர் 57 பாருங்க உங்களோட क्वेश्चन பேப்பர்ல. கோடிங் அண்ட் டீகோடிங். ஓகேவா? கிரியேட் அப்படின்றது 27934, ட்ராக் அப்படின்றது 27694. வாட் இஸ் தி கோட் ஃபார் இ அப்படின்னு கேட்டாங்க. சோ இந்த மாதிரி கொடுத்தாலே நம்ம ஆல்பபெட்டிக்கலோட பிளேஸ் வேல்யூக்கு போக தேவையில்லை. இதுல இருக்கிற கோடை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? கோட் பண்ண போறோம். யார் டிஃபரண்ட்? இங்க பாருங்க, யாரோட கோட் கேட்டிருக்காங்க? ஈயோட கோடு கேட்டிருக்காங்க. கரெக்ட் தானே? சரி, இதுலயும் இ யூனிக்கா இருக்கு, இதுல யார் யூனிக்கா இருக்காங்க? கே யூனிக்கா இருக்கு. கரெக்டா? அப்ப கோட்ல யார் யூனிக்கா இருக்காங்கன்னு பார்த்தா முடிஞ்சு. இங்க பாருங்க, 27694 27934. யார் தான் இங்க இல்ல? 3 யூனிக்கா இருக்கு, இங்க 6 யூனிக்கா இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன? இ கார்டு கோட் என்ன? 3. ஓகேவா? ஆப்ஷன் டி, 3 is the right answer. ஓகேவா? V is mother of P, P is brother of K, N the brother of K has only one child, T, K is only granddaughter of H. How is K related to T? question paperல question number 65 அப்படி பாருங்க. V is mother of P அப்படி சொல்லிட்டாங்க. V யாருப்பா? P உடைய mother. Okay, next, P is brother of K, P யாரா? K இனுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட், N தி பிரதர் ஆஃப் K, N யாரு? பிரதர் ஆஃப் K. அவர் யார் அப்படின்னா has only one child. ஓகேவா? Nக்கு ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கு, அது பேர் தான் T. ஓகேவா? நெக்ஸ்ட், K is only granddaughter of H அப்படி சொல்லிட்டாங்க. K யார் அப்படின்னா only granddaughter சொல்லிட்டாங்க. ஸோ ஃபீமேல் போட்டுக்கிட்டு only granddaughter of H அப்படின்னா அப்ப அவங்க யாரா இருப்பாங்க? வியோட அப்பாவோ அம்மாவோ இருப்பாங்க. ஓகேவா? சரி, முடிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டேட்மெண்ட் தேவையில்லாதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் கொடுப்பாங்க. இதை பாருங்க. How is K related to T? சொன்னா என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஸ்டேட்மெண்ட் சும்மா நம்மளை குழப்பதான் கொடுத்து வச்சிருக்காங்க. How is K related to T?
T உடைய தந்தையோட சகோதரி கரெக்டா சோ ஃபாதர்ஸோட சிஸ்டர் அப்படின்றத கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் எங்க இருக்கு ஃபாதர் சிஸ்டர் தந்தையின் சகோதரி அப்படின்றதே கரெக்டான ஆன்சர் ஓகேவா சரி question 62 பாருங்க how many sevens are there in the following sequence which is immediately followed by 1 and immediately preceded by 5 ஓகேவா கொடுத்திருக்க சீக்வென்ஸ்ல எத்தனை பேர் 5 உடனடியாக தொடர்ந்தோ ஓகேவா 1க்கு முன்னாடியே இருக்குறாங்க அப்ப என்ன பண்ண போறேன் நானு 5 7 1 இந்த மாதிரி இருக்க சீக்வென்ஸ் நான் சூஸ் பண்ண கலெக்ட் பண்ணுவேன் எத்தனை இருக்கு அப்படின்றது கவுண்ட் பண்ணுவேன் பார்க்கலாமா 5 7 1 அடுத்து 5 7 1 வேற எங்க இருக்கா இதோ இருக்கா 5 7 1 நெக்ஸ்ட் 5 7 1 இப்போ மொத்தம் எத்தனை பா இருக்கு 4 செட் ஆஃப் அந்த கொடுத்திருக்க கண்டிஷன் படி 4 செட் ஆஃப் 5 7 1 இருக்கு ஆப்ஷன் எங்க இருக்கு ஆப்ஷன் பி 4 is the right answer ஓகே இந்த preceded followed கரெக்ட்டா படிச்சா போதும் இந்த क्वेश्चन பெரிய மேட்டர் இல்ல ஓகே ஓகே உங்க क्वेश्चन நம்பர்ல क्वेश्चन நம்பர் 75 பாருங்க என்ன வந்திருக்கு மிரர் இமேஜ் ஓகே இந்த மிரரை PQ அப்படிங்கற பொசிஷன்ல வச்சா இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ன்ற வார்த்தை எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அங்கதான் क्वेश्चन ஓகேவா சோ இந்த மாதிரி லெட்டர் வர வச்சப்ப ஆப்ஷன் ஈஸியா எலிமினேட் பண்ணலாம் பாருங்க P எனக்கு எப்படி வரணும் இந்த மாதிரி வரணும் மிரர் இமேஜ் ரைட்டா ஆப்ஷன் ஏல பாருங்க வாட்டர் மாதிரி வந்திருக்கு அதுவும் இல்லாம P இந்த சைடுல வந்திருக்கு கரெக்ட்டா சோ அப்ப ஆப்ஷன் ஏவும் கிடையாது நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி என்ன ஆயிடுச்சு வாட்டர் இமேஜ் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு ஆப்ஷன் டி மே கிடையாது இப்போ B யா C ன்னு பார்க்க போறோம் பார்த்தா ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் எந்த ஒரு தப்பு இல்லையே எல்லாம் கரெக்டா இருக்கேன்னு பார்த்தா ஸ்பெல்லிங்ல கூட வைப்பான் ட்விஸ்ட் ஓகே வச்சாம் பாரு அந்த மாதிரி ரைட்டா சோ இங்க பாருங்க PRES CRIP ஓகே கரெக்டா இருக்கு இங்க பாருங்க PRES CRPI என்ன வரணும் RIP வரணும் இங்க RPI ன்னு வந்துருக்கு யார் எனக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் நம்ம ஏதாவது மிரர் இமேஜிங் வாட்டர் இமேஜ் பார்த்தோமா அதாவது இவங்க தான் வரணும் n இப்படி தான் வரணும் அப்படிலாம் ஏதாவது பார்த்தோமா இல்ல ஆப்ஷன் ஈஸியா எலிமினேட் பண்ணி போடலாம் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா क्वेश्चन நம்பர் 78 உங்க क्वेश्चन பேப்பர்ல அனலாஜி ஓகேவா சோ EJ JT என்னங்கறாங்க E + 5J ன்னு சொல்லலாம் இல்ல E டபுள் ஆகி J ன்னு சொல்லலாம் அடுத்து பாருங்க J10 T20 இப்போ என்ன ஆயிடுச்சு J டபுள் ஆகி இருக்கு இல்ல 10 கூட வச்சுக்கோ அடுத்து செக் பண்ணா I இருக்கு +10 பண்ணா 19 கிடைக்கும் இல்லையா அப்ப S கிடைக்கும் S ல ஸ்டார்ட் ஆகுற ஆப்ஷன் எங்கனா இருக்கா இல்ல அப்ப இத நான் என்ன கான்செப்ட் எடுத்துக்கறேன் டபுள் ஆகிருன்னு எடுத்துக்கறேன் அப்ப I டபுள் ஆச்சுனா என்ன கிடைக்கும் ஓகேவா I யோட வேல்யூ 9 டபுள் ஆச்சுனா என்ன கிடைக்கும் 18 சோ அப்ப R ல ஸ்டார்ட் ஆகுற ஆப்ஷன் வரணும் ஓகேவா RX RO1 பாப்பேன் L ஓட வேல்யூ 12 அப்ப டபுள் ஆச்சுனா 24x RX அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா क्वेश्चन number 82 bronchitis is related to lungs in the same way glaucoma is related to dash மூச்சு குழாய் ஒவ்வாமை என்பது நுரையீரலுடன் தொடர்புடையது போலவே glaucoma dash உடன் தொடர்புடையது ஓகேவா சோ இது என்ன அப்படினு பார்த்தா இது ஒரு டிசீஸ் so which ஓகேவா இது எந்த பார்ட்ட அஃபெக்ட் பண்ணுன்றத கொடுத்திருக்கான் இத ரிலேஷன் கரெக்ட்டா அப்ப glaucomaன்ற டிசீஸ் எந்த பார்ட்ட அஃபெக்ட் பண்ணுன்னு கேட்டா சோ இது ஒண்ணு இல்ல गाइस சோ இந்த ஐஸ்ல இருக்குல சோ அந்த ஆப்டிகல் நர்வ்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ் தான் இது ஓகேவா ஐஓபி வந்து இன்கிரீஸ் பண்ணும் அப்படினா சொல்லி டாக்டர் சொல்வாங்க சோ அந்த மாதிரி ஒரு டிசீஸ் தான் இது சொன்னதுல தெரிஞ்சிருக்கும் இது யாரை அஃபெக்ட் பண்ண போகுது ஐயை தான் அஃபெக்ட் பண்ண போகுது ஓகே இந்த மாதிரி வேர்ட் பேஸ்ட் ஜிகே பேஸ்ட் அனலாக்கிலாம் வரப்போ கன்ஃபியூஸ்லாம் ஆகாதீங்க தெரிஞ்சா போடுங்க இல்லாட்டி நெகட்டிவ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்கிப் பண்ணிடுங்க மோஸ்ட்டாக நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே சயின்ஸு இதெல்லாம் படிக்கிறப்ப ஓரளவுக்கு கவர் ஆகிடும் மற்றபடி ரொம்ப தெரியாமல் இருந்துச்சுன்னா அதை ரிஸ்க் எடுக்காமல் ஸ்கிப் பண்ணுங்க ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போட தெரிஞ்சா சூப்பர் ஓகேவா இல்லைனா என்ன பண்ணிடலாம் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் The position of the second and eighth digits of the number 39128564 are interchanged. Similarly, the position of fourth and fifth, okay, அடுத்து என்ன சொல்றாங்க first and sixth இவங்க இந்த இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டாங்க. சோ தமிழ்ல பாருங்க இரண்டாவது மற்றும் எட்டாவது இலக்கங்களின் நிலை ஒன்றுக்கொன்று மாற்றப்படுகின்றன. இதேபோல் நான்காவது மற்றும் ஐந்தாவது அதே மாதிரி முதல் மற்றும் ஆறாவது அப்புறம் லாஸ்டா மிச்சம் இருக்கும். பண்ணலாமா? क्वेश्चन என்ன 39128564 39128564 சோ இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட் யார் சொல்றாங்க செகண்ட் அண்ட் எய்த் இரண்டு மற்றும் எட்டாவது உறுப்பு சோ எய்த்
இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு 4ஐயும் 9. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? கொஸ்டின் ஆஃப் தேர்ட் அண்ட் செவன்த் எலமெண்ட்ஸ். தேர்ட் என்ன இருக்கு? 1. செவன்த் என்ன இருக்கு? 6. அப்ப இங்க 6 இங்க 1 இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டுட்டு. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் சிக்ஸ்த் டிஜிட்ஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் சிக்ஸ்த் டிஜிட். ஃபர்ஸ்ட் டிஜிட் அண்ட் சிக்ஸ்த் டிஜிட் என்னது? இங்கே 5 வந்துட போகுது, இங்கே 3 வந்துட போகுது. இன்னும் மீதி யார் தான் இருக்காங்க? எனக்கு 8 2 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டாச்சு. கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்றத பாருங்க. ஓகே, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வில் பி தேர்ட் டிஜிட் டு தி லெஃப்ட் ஆஃப் 3 ஆஃப்டர் தி அரேஞ்ச்மெண்ட். புதுசா ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சிருக்கோம் இல்லையா, அதுல 3க்கு லெஃப்ட் சைட்ல யாரு தேர்ட் பிளேஸ்ல இருப்பான்னு கேக்குறாங்க. பாத்துடலாமா? சரி, 3 ஃபர்ஸ்ட் எங்க வந்து புது அலைன்மெண்ட்ல இங்க வந்திருக்கு. அவருக்கு லெஃப்ட் சைட்னா இது 1 2 3. தேர்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க? 6 6 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, உங்க கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் நம்பர் 85 பாருங்க. ஒரு வென் டயக்ராம் கொடுத்துட்டு அது என்ன கொடுத்துருக்காங்க டேட்டா அப்படின்னா, இந்த செல்லப்பாறைகளை வளர்க்குறாங்கல்ல அந்த மாதிரி கொடுத்துட்டு யாரு எத்தனை வீடுகள்ல 2 செல்லப்பாறைகள் மட்டுமே உள்ளது அப்படின்னு கேட்டாங்க. ஓகேவா? ஹவு மெனி ஹவுசஸ் ஆர் ஒன்லி 2 பெட்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒன்லி 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க எல்லாரும் 13 10 11 கரெக்டா ஒரு இடத்துல மட்டும் இருக்கும். அடுத்து ஒன்லி 2 அப்படின்னா இது 2 உங்களுக்கு தெரிஞ்சிடும், 2 பேர்லயும் கலந்துருக்கோங்கன்னு தெரியும் கரெக்டா. ஆனா ஒன்லி 2 சொல்லியிருக்கப்போ இந்த நடுவில் இருக்க 5 என்ன ஆகிரும்? 3 கவுண்ட் வந்துருமா? அப்போ ஒன்லி 2னா இந்த 2 8 6 தான் ஒன்லி 2 கண்டிஷனுக்குள்ள வருவாங்க. அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு? ஒன்லி 2னா 6 + 8 + 2 16 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி 16. ஓகேவா? ரைட். கொஸ்டின் நம்பர் 87 கொஸ்டின் பேப்பர்ல in a code language fast track him is coded as LEPADA. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இல்யூஷன் படி கோட் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகேவா? இதை வந்துட்டு எப்போ பார்த்தாலும் காமனாக இதை கேன்சல் பண்ணி எடுக்கிறோமா? இப்போ ஒன்று புதுசாக பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க? இந்த ஹிம்முக்கான கோடு கேட்டாங்க. ஓகேவா? ஹிம் எங்க இருக்காரு? ஃபர்ஸ்ட்ல தான் இருக்காரு. ஓகேவா? ஹிம் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா ஹிம்கான கோடு என்னவா இருக்க போகுது? LEPADA. இவங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்ப மிச்சம் யாருமே என்ன பண்ணலாம்? தூக்கிடலாமா? DE இல்ல, JO இல்ல, ஒன்னு PA இல்லாட்டி LEன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? சரி, அப்ப இங்க DA என்ன பண்றேன்? ஆப்ஷன்ல இல்ல, தூக்கிட்டேன். LEயா PAவான்னு பாக்குறேன். இப்ப எனக்கு ஹிம்ன்றது வேற வார்த்தையில எங்கேயுமே என்ன ஆகல, எனக்கு ரிப்பீட் ஆகல. அப்ப அதுக்கான கோடு ரிப்பீட் ஆகாது. கரெக்ட் தானே? செக் பண்ணலாமா? ரைட். DAJOHE DAJOHE. ஓகே, இங்க இல்ல. அடுத்து பாருங்க, VUBALE என்ன ஆயிடுச்சுங்க? LE ரிப்பீட் ஆகுது. அப்ப LE என்ன பண்ணாது? எனக்கு வராது. ஹிம்ன்றது ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்ப அதுக்கான கோடுமே என்ன பண்ண போகுது? ஒரு இடத்துல தான் இருக்கு. யார் அவங்க? PA. ஆப்ஷன் A. ஓகேவா மேம்? இது கஷ்டமா இருக்கு மேம்னா நீங்க நாமளே கேன்சல் பண்ணியே போடுங்க. ஃபாஸ்ட் ட்ராக் ஹிம். ஓகே, ஃபாஸ்ட் வேற எங்க இருக்கு? செகண்ட் எக்ஸாம்பிள் இருக்கா? ஓகே, அப்ப என்னவா இருக்கும்? காமனா இருக்குங்க. DADA காமனா இருக்கு. அப்ப ஃபாஸ்ட் கேன்சல் பண்ணுவேன். அடுத்து வேற என்ன? PAவா LEவா பார்ப்பேன். இங்க LE காமனா இருக்கா? இங்க என்ன இருக்கு? ட்ராக் இருக்கு. அப்ப ட்ராக் கணக்கோடு LE கேன்சல் பண்ணுவேன். மீதி இருக்கிறது PA. இப்படி போட்டாலும் ஓகே தான். சரியா? அப்படி போடுறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் என்ன பண்ணும்? சேவ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 91 பாருங்க. உங்க கொஸ்டின்ல the position of how many letters will remain unchanged if each of the letters in the word complexity is arranged in left to right in alphabetical order. ஓகேவா? காம்ப்ளெக்சிட்டி சொல்லி ஒவ்வொரு எழுத்தையும் இடத்திலிருந்து வலமாக அகரவரிசைப்படி சீர்படுத்தினால் எத்தனை எழுத்துக்கள் இந்நிலை மாறாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. பார்த்துலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க? C E, அப்புறம் I L M O P, அப்புறம் நெக்ஸ்ட் T X Y. பார்த்துலாமா யார் யார் மாறாம இருக்காங்கன்னு? C மாறிடுச்சு அண்ட் லாஸ்டா Y மாறாம இருக்கு. ஸோ அப்ப எத்தனை பேர் மாறாம இருக்காங்க? 2 பேர் தான் மாறாம இருக்காங்க. ஆப்ஷன் B 2 அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 98.
in certain code author is written as ZTSGNQ. How will writer will be written in that code? ஓகேவா, ரைட்டர் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றது கேட்டான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், டிகோட் பண்ணலாமா? ஆத்தர் A Z A -1 ஆவும் இருக்கலாம், இல்ல A ஓட ஆப்போசிட்டாவும் இருக்கலாம். செக் பண்ணி பார்ப்போம். UT UT என்ன இருக்கு, -1. அப்ப இந்த -1 வச்சுக்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட். அப்ப என்ன பண்ண போறேன், அடுத்து TS -1 HG -1 ON -1 and RQ -1 என்ன ஆகிட்டு இருக்கு, -1 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவேன், நானு ரைட்டருக்கு -1 ஓட கான்செப்ட் அப்ளை பண்ணுவேன். ஓகேவா, W -1 என்ன கிடைப்பாங்க, V W23 மேம் V22. ஓகே, R -1 பண்ணா என்ன கிடைக்கும், Q. அடுத்து L I -1 பண்ணா என்ன கிடைக்கும், H. T -1 பண்ணா என்ன கிடைக்கும், S. ஓகே, போட்டே போவேன். ஆப்ஷன் பார்க்கலாம் வாங்க. VQHS பார்க்கலாமா, VQHS VSQH கிடையாது, VQSH வந்துருச்சு கிடையாது, VQHD வந்துருச்சு கிடையாது. யார்தான் ஆன்சர் எனக்கு, ஆப்ஷன் ஏ VQHSDQ அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். சரியா? 5 friends lives on 5 different floors of the same building. The lowermost floor is building number 1. The topmost, ஓகேவா, அடுத்து வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க, செகண்ட் so on till the topmost floor. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, 5 தளங்கள்ல நம்பர்கள் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்ன கேட்க நல்லா இருக்குல்ல, நம்மளாம் ஆசை, எனக்குலாம் சின்ன வயசுல இருந்து ஆசை என்னன்னா, இந்த மாதிரி என் பக்கத்து வீடு என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா சூப்பரா இருக்கும், என் ஆப்போசிட்ல எடுத்து விட என் ஃப்ரெண்ட் இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம். இப்போ கூட மீம்ல ட்ரெண்ட் ஆகுதுல, திஸ் இஸ் மை பால்கனி, ஆப்போசிட்ல ஒரு பால்கனி போட்டோ கொடுத்து இது என் ஃப்ரெண்டோட பால்கனின்னு அப்படி சொல்லிட்டான். ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கும்ல. கொஸ்டின் பாருங்க, அதன் மேல் தளம் 2 மற்றும் மேல் தளம் 5 வரை எண்ணிடப்பட்டுள்ளது. அப்ப என்ன சொல்லிட்டாங்க, பாட்டம் மோஸ்ட் ஃப்ளோர் வந்து 1, அப்புறம் நெக்ஸ்ட் 2 3 4 5 அப்படின்னு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, சரி. இப்போ கொஸ்டின்ல இருக்கிறத அப்ளை பண்ணி பார்த்துடலாமா? நெக்ஸ்ட், only Meera lives on the floor between Srishti and Richa அப்படி சொல்லிட்டாங்க. ஓகேவா, சிருஷ்டி மற்றும் ரிச்சா இடையே தளத்தில் மீரா மட்டுமே வசிக்கிறார் அப்படி சொல்லிட்டாங்க. அப்ப சிருஷ்டிக்கும் ரிச்சாக்கு நடுவுல யார் இருக்காங்களா, மீரா மட்டும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட், Anshul lives on the floor immediately below Richa. அன்சுல் எங்க இருக்கா, ரிச்சாக்கு உடனடியா கீழே எங்க இருக்கா, அன்சுல் இருக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட், காயத்ரி lives on the first floor. காயத்ரி எங்க இருக்கான்னு சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல காயத்ரி இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, மிச்ச 4 பேர் தான் அவனுக்கு கொடுத்துருக்காங்களே, போடலாமான்னு கேட்டா அவன் கன்ஃபர்மேஷனுக்கு என்ன பண்ணிருக்கான், ஒன்னு கொடுத்துருக்கான். பாத்துடலாமா, என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, no one lives above Srishti. ஓகேவா, சிருஷ்டிக்கு மேல் யாரும் வசிக்கவில்லை. அப்ப சிருஷ்டி தான் என்ன பண்ணிட்டாங்க, 5th ஃப்ளோர்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, அப்ப அப்படியே எடுத்து போட்டுடலாமா, SM or A. ஓகேவா, கொஸ்டின் என்ன கைஸ் கேக்குறாங்க, who lives on the second floor? 2வது தளத்தில் வசிப்பவர் யார், யாரு, அன்சுல். ஆப்ஷன் பி அன்சுல் அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். ஓகேவா, கிளியர்? கொஸ்டின் முடிச்சு இந்த டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. half of the path கிராஸ் பண்ணிட்டோம், கரெக்ட் தானே? ஒரு 5 டெஸ்ட் முடிஞ்சு 6வது டெஸ்ட் முடிஞ்சு. ஸ்கோர் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா, சரி. நீங்க நம்ம விழுப்புரத்துல நியரஸ்டா கிளாஸஸ், நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கிளாஸஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம டாப் வைஸ் விழுப்புரம் கிளையில அட்மிஷன் போயிட்டு இருக்கு. CBI ரெகுலர் பேட்சஸ்க்காக, SSC RBI கம்பைன் பேட்ச்க்காக அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட கான்டாக்ட் நம்பர் தர சொல்றேன். கான்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணி படிங்க. ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச்.